இஸ்ரேலி பிரதமர் நேத்தன்யாகு அவர்கள் இறந்து விட்டார் அப்படின்ற செய்தி இப்போ சமூக ஊடகங்கள்ல காட்டுத்தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. இதற்கு அடிப்படை ஆதாரங்களா ரெண்டு விஷயத்தை கொண்டு வராங்க. ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ச் 13ஆம் தேதி நேத்தன்யாகு அவர்கள் கொடுத்த பிரஸ் பிரீஃபிங் மற்றும் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஆதித்ய ராஜ் அப்படின்னு அழைக்கப்படுற இந்தியாவை சேர்ந்த ஒரு ரிப்போர்ட்டர் இஸ்ரேல்ல இருந்து அங்க நடக்கக்கூடிய தாக்குதல்கள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை லைவா கவரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த நபர் நேத்தன்யாகு அவர்கள் ஒரு ஈரானால தாக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை வந்து பார்க்கிறப்ப அந்த லொக்கேஷனை வந்து லைவ் மீடியாவில் சொல்லிட்டதாகவும், அந்த லொக்கேஷனை பார்த்த ஈரானியர்கள் அந்த பகுதிக்கு ஒரு பலிஸ்டிக் ஏவுகணை அனுப்புறதாகவும் ஒரு செய்தி ஒன்று இருக்கு. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் உண்மையா இல்லையா அப்படின்றது தான் இன்னைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் போக்கியம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், நேத்தைக்கு நடந்த அந்த ப்ரெஸ் பிரீஃபிங்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். நேத்தன்யாகு அவர்களோட ப்ரெஸ் பிரீஃபிங்ல ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்ச ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு 5 விரல் இருக்கிறதுக்கு பதிலாக 6 விரல் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த 6 விரல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அந்த வீடியோ பதிவை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஊடகங்களில் ஷேர் பண்ணுறாங்க. இப்போது இந்த நபர்கள் வந்து அந்த 6 விரல் இருக்குன்னு சொல்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்களே தவிர, அந்த காணொலியை நம்ம போய் பார்க்குறப்ப, அந்த காணொலியை பதிவேற்ற பண்ண அந்த ஒரிஜினல் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போய் நம்ம பார்க்குறப்ப அந்த மாதிரி எதுவுமே தெரியலை. ஏன் கண்ணுக்கு தான் அப்படி தெரியலையா, இல்லை உங்களுக்கும் அப்படி தெரியலையான்றத நீங்கள் தான் பார்த்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். அண்ட் இது சம்பந்தமாக இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பண்ணக்கூடிய ஏகப்பட்ட மீடியா அவுட்லெட்ஸ் கிட்டையும் இதோட செய்திகள் இருக்குது. அதை போய் வாசித்து பார்க்குறப்பையும் அப்படி 6 விரல் இருக்கிற மாதிரிலாம் தெரியல. இங்கே ட்விட்டரில் இருக்கக்கூடிய ஒரு சில அக்கௌண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ட்வீட்டை ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுக்கிற மாதிரி எடுத்து அதில் ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸை பண்ணி பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் எது எப்படி இருந்தாலும் ஒரிஜினல் ட்விட்டர் அக்கௌண்ட் என்ன அப்படின்றது பார்க்குற உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் தாராளமாக ட்விட்டரில் போய் பாருங்கள், நேத்தன்யாகு அவர்களுக்கு 6 விரல் இருக்கா 5 விரல் இருக்கா அப்படின்னு. இப்போ 6 விரல் 5 விரல் இது என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பொதுவாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ஒரு வீடியோ பதிவு நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு சில கிளிச்சஸ்ன்றது இருக்கும். அதுதான் இந்த 6 விரல் 5 விரல் கான்செப்ட்டு. ஸோ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளிச் மாதிரி வரும். அந்த கிளிச்சஸ் வந்து பொதுவாக அன்னோட்டிசபிளாக தான் இருக்கும். ரொம்ப மைன்யூட்டாக நம்ம ஒத்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் அது கிளியராக டிஃபரன்ஷியேட் பண்ணிடும், அது ஒரிஜினல் வீடியோவா இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள், ரோட்டில் ஒரு ஆட்டோ போகிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோ திடீர்னு வேணா மாறும். ஸோ அந்த மாதிரி கிளிச்சஸ்லாம் இருக்கிறப்ப இந்த நேத்தன்யாகு அவர்களோட வீடியோவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அது உண்மையாக என்ன அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேக்கு தான். பட் நீங்கள் வந்து என் பேச்சை நம்பணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் தாராளமாக போய் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போய் பாருங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் என்ன, ஒரு எவிடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 2ஆம் தேதி ஒரு மிசைல் அட்டாக் ஒன்று இஸ்ரேலில் நடக்குது. அந்த மிசைல் அட்டாக்ல 9 பேர் இறந்து போகிறாங்க, 25 பேர் காயப்படுறாங்க. இந்த சம்பவத்தை அந்த பகுதியிலிருந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ஆதித்ய ராஜ் அப்படின்னு அழைக்கப்படுற இந்தியாவை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் லைவாக அவர் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, இப்போ பார்த்தீங்கன்னா நேத்தன்யாகு அவர்களும் இந்த லொக்கேஷனுக்கு தான் வந்து விசிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேமராவை திருப்பி நேத்தன்யாகு அவர்களை காட்டியிருப்பார். ஸோ இந்த விஷயம் லைவாக போனதுனால இந்த லொக்கேஷனை ஈரானியர்கள் தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாக்டாக அந்த பகுதிக்கு ஒரு பலிஸ்டிக் ஏவுகணையை அனுப்பினதாக ஒரு செய்தி ஒன்று இருக்குது. இப்போ இது உண்மையா இல்லையா, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஈரானால் எக்ஸாக்டாக ஒரு இடத்த தாக்க முடியுமான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதற்கான கிளியர் உதாரணத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னா, இதே விஷயத்தை கடந்த வருடம் சொல்லியிருந்தாங்கன்னா நான் நம்பியிருக்க மாட்டேன். அப்படியே அவரோட லொக்கேஷன் ஈரானியர்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க போடுற பலிஸ்டிக் மிசைல் வந்து பக்கத்து ஊரில் போய் விழுகும். ஸோ ஈரானால் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றப்ப. பட் இப்போது கதை வேறு. இந்த வீடியோவை பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக அமெரிக்கன் ஓன்டு பேங்கோட பில்டிங்கை ஈரான் ட்ரோனை வச்சு தகர்க்கிறாங்க. இது நடந்தது துபாயில். அது மட்டும் கிடையாது, ஈராக்கில் அமெரிக்கன் எம்பசி மேலே இருக்கக்கூடிய க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டமையும் அக்யூரேட்டாக ஈரான் பேக்டு ரிபல்ஸ் வந்து தாக்கி அழிச்சிருக்காங்க. இப்போது ஈரானோட ஆயுதங்கள் ரொம்ப 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 அக்யூரேட்டாக இருக்குது. அதற்கு முக்கியமான காரணங்கள் ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும், ரஷ்யன்ஸ் அண்ட் சைனீஸ் சப்போர்ட்டு தான். மற்றும் இன்னொரு அன்அஃபிஷியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் பார்டர் வழியாக பாகிஸ்தான்லேருந்து சீனர்கள் ட்ரோன் மற்றும் சில உதிரி பாகங்களை ஈரானுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்ற செய்தி நமக்கு கிடச்சிருக்கு. அதை நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். பட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானியர்களோட ஏவுகணை ட்ரோன் தொழில்நுட்பங்கன்றது கடந்த வருடத்தை பார்க்குறப்ப இப்போது மிக மிக மிக
அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ இன்னைக்கு தேதிக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று பண்ணணும், அதுவும் குறிப்பாக நெதன்யாகு அவர்களோட தலையிலே ஒரு குண்டு வந்து விழுகணும்னு நினச்சாங்கன்னா ஈரானியர்களால் அதை பண்ண முடியும். அது வந்து இம்பாசிபிள் கிடையாது. ஸோ இந்த குறிப்பிட்ட சினாரியோன் படி அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைக் நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் அது நெதன்யாகு அவர்களை கொன்றிருக்கும். ஆனால் அதற்கப்புறம் நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸை நம்ம பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடக்கிறது மார்ச் 2. ஆனால் மார்ச் 3ஆம் தேதி இஸ்ரேலில் வந்து ஒரு ப்ரேயர் ஒன்று பண்ணுறாரு. அப்போ பப்ளிக்காக தான் அவரோட அப்பியரன்ஸ் இருக்குது. அண்டு மார்ச் 4ஆம் தேதியும் நிறையவே ப்ரெஸ் ப்ரீஃபிங்லாம் கொடுக்குறாரு. ஸோ மார்ச் 2ஆம் தேதி ஈரானியர்கள் நெதன்யாகு அவர்களுக்கு எதிராக அந்த ஸ்ட்ரைக்கை பண்ணிட்டா, அடுத்து மார்ச் 3 அவர் பப்ளிக் அப்பியரன்ஸை கொடுத்துருக்க முடியாது, 4 பப்ளிக் அப்பியரன்ஸை கொடுத்துருக்க முடியாது, 6ஆம் தேதியும் கொடுத்துருக்க முடியாது. ஸோ இரண்டாவதாக சொல்லக்கூடிய இந்த ஆதாரம் அப்படின்றதும் ஃபேக்ட்லெஸ்ஸாக இருக்குது. அதுதான் உண்மை. அண்ட் இப்போதைக்கு ஏன் நெதன்யாகு அவர்கள் இறந்து விட்டார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னா, கடைசியாக அவர் பப்ளிக் அப்பியரன்ஸ் கொடுத்தது மார்ச் 6ஆம் தேதி. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பப்ளிக்காக அவர் வரல. அவர் எய்தர் பங்க்லேருந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, இல்லை அப்படின்னா ஒரு ரூம்லேருந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நேரடியாக மக்களாக வந்து அவர் எதுலேயுமே கலந்துரையாடலோ இல்லை வேறு எந்த விஷயமோ பண்ணலை. அதனால தான் நெதன்யாகு அவர்கள் இறந்து விட்டார் அப்படின்ற செய்தியை வந்து நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. மற்றும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன்று இருந்திருக்கு. அந்த மீட்டிங்லையும் நெதன்யாகு அவர்கள் வந்து இல்லை அப்படின்றதுனால அதை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரணங்களால தான் இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து கான்ஸ்பிரசி தியரி மாதிரி ஒன்று ஒன்றா நாட்டு போட்டு பார்த்துக்கங்கப்பா, பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் இறந்து விட்டார் அப்படின்ற செய்தியை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. பட் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சரியான ஆதாரம் இதுதான்டா ஒரு ரீசன், இந்த ரீசனால தான் அவர் இறந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் இன்டர்நெட் முழுக்க கிடையாது. அவங்க சொல்லக்கூடிய ஆதாரங்கள் எல்லாமே ஒன்று அப்பட்டமான பொய்யா இருக்குது, இல்லை அப்படின்னா இந்த குறிப்பிட்ட ஸ்ட்ரைக் இன்சிடென்ட் மாதிரி மார்ச் 2ஆம் தேதி ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. அப்போ மார்ச் 3ஆம் தேதி அவர் வந்து இறந்துருக்கணும்ல. ஆனால் மார்ச் 3ஆம் தேதி வந்து ப்ரெஸ் ப்ரீஃபிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு மொட்டை மாடில நின்று. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் நமக்கு ஒரு சில சந்தேகங்கள் வருது. நெதன்யாகு அவர்களுக்கு எதிராக இப்போதைக்கு ஒரு கேம்பெயின் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். இந்த கேம்பெயினில் அவர் இறந்துட்டார் அப்படின்ற செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது 2 விஷயங்களுக்காண்டி இருக்கலாம். ஒன்று, நெதன்யாகு அவர்கள் வந்து எங்கே இருக்கார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அவரை தூண்டி விட்டு வெளியே வந்து அவரை பப்ளிக்காக ஒரு அப்பியரன்ஸை கொடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஈரானியர்கள் பண்ணுற ஒரு விஷயமா கூட இது இருக்கலாம். ஏன்னா இந்த விஷயத்தை பார்த்துட்டு ஈரானியர்கள் மாதிரி ஈரானியர்களில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தலைவர்கள் இப்போ சமீபத்தில் அப்படி தான் கொல்லப்படுறாங்க. 4 நாளைக்கு முன்னாடி ஈரானில் ஒரு பெரிய ரேலி நடந்துச்சு. அந்த ரேலியில் மக்களுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி IRGCயோட முக்கியமான கமாண்டர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க வந்த இடத்துல அமெரிக்கா ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அமெரிக்கா பண்ணக்கூடிய ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இது. அதே விஷயத்தை நெதன்யாகு அவர்களுக்கும் ஈரான் பண்ணிட்டு இருக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. பட் இது உண்மையா பொய்யா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் மௌனம் காக்கணும், வேறு வழி இல்லை. எய்தர் ஈரான் சைட்லேருந்து அவங்க தகவலை வெளியிடணும், இல்லை அப்படின்னா இஸ்ரேல் சைட்லேருந்து அவங்க தகவலை வெளியிடணும். அது வரைக்கும் காத்திருப்போம். பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த 2 முக்கியமான கிளைம்ஸ், இது 2மே வந்து ஃபேக்கு. இதை யாருமே நம்ப வேணாம். இதை தவிர்த்து வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தில் இருக்கும். நன்றி, வணக்கம்.